ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு 1000ல் ஒரு படம், அற்புதமான படங்களை, நம்மளுடைய மனசை நெகிழ வைக்கக்கூடிய படங்களை மட்டுமே பற்றி பேசக்கூடிய ஒரு சூப்பரான செக்மெண்ட் இது. அதனால் இதில் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற எந்த படத்தையும் விட்டுறாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு அந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்படி இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2021 ஒரு சவுத் கொரியன் ரொமான்டிக் ட்ராமா அப்படின்னு அவங்க சொன்னால் கூட ஒரு ஃபீல் குட் எமோஷனல் ட்ராமாவாக வெளியான மிராக்கிள் லெட்டர்ஸ் டு தி பிரசிடென்ட். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். தன்னுடைய ஊருக்கு ப்ராப்பரான ஒரு ரோட் கனெக்டிவிட்டியே கிடையாது. இருக்கிறது ஒரே ஒரு ரயில்வே ட்ராக் தான். ஆனாலும் ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது. அதனால் எப்படி இருந்தாலும் தன்னுடைய ஊர் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எங்கள் ஊருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதை எப்படியாவது கொண்டு வர்றதுக்காக முயற்சியில் இறங்குற படத்துடைய கதாநாயகன் இறுதியாக ஜெயிச்சாரா இல்லையா, இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். இந்த படத்துடைய கதைக்களம் உண்மையாக 1980 நடந்த ஒரு உண்மை சம்பவம். அதில் இருந்தும் இன்ஸ்பயர் ஆகி தான் இவங்க ரொமான்டிக் ட்ராமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதையும் உள்ளே சேர்த்து தான் கதைக்களமாக சித்தரிச்சிருக்காங்க. அதனால் படத்துடைய கதைக்களம் 1980களில் நடக்கிறதாக தான் சித்தரிக்கப்பட்டிருக்கு இந்த கதை. படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ஜூன் யங். இவர் பேசிக்காக ஒரு ஹைஸ்கூல் படிக்கக்கூடிய ஒரு பையன். இவருக்கு ஒரு அழகான குடும்பம், ஒரு அப்பா ஒரு அக்கா, அவ்வளவுதான். இந்த 3 பேர் கொண்ட குடும்பம் இது. இப்படி இருக்கும்போது நம்ம கதாநாயகன் ஒரு ஊரில் இருக்கிறார். அதை ஊர்னு சொல்லிக்கலாம், இல்லை ஒரு கிராமம்னு சொல்லிக்கலாம். ஆனால் அந்த ஊருக்கு ரோட் கனெக்டிவிட்டியே கிடையாது. அதுதான் அந்த ஊருடைய சாபக்கேடை. அந்த ஊர் மக்கள் அங்கேருந்து எங்கேயுமே வெளியே போக முடியாது. அப்படி ஒரு கிராமம் மாதிரி தான் இந்த படத்தில் அது சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஊர், இந்த கிராமம் எங்கே இருக்குதோ இந்த ஊருக்கு சைடில் ஒரு ரயில்வே ட்ராக் ஒன்று போகுது. இந்த பக்கம் ஒரு 3 கிலோமீட்டர், இந்த பக்கம் ஒரு ஸ்டேஷன் வச்சுக்கோங்களேன், ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. அந்த பக்கம் அதே மாதிரி ஒரு 3-4 கிலோமீட்டரில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று மட்டும் இருக்குது. நடுவில் இந்த கிராமம் மாட்டிக்கிருச்சு. ஆனால் இந்த ஊருக்கு ரயில்வே ஸ்டேஷனும் கிடையாது. ஸோ மக்களுக்கு இந்த ஊரை விட்டு வெளியே எங்கேயாவது பிரயாணிக்கணும், எந்த ஒரு அத்தியாவசிய தேவையாக இருந்தாலும் பிரயாணித்து வெளியே போகணும் அப்படின்னாலே இந்த ரயில்வே ட்ராக் இருக்குல்ல, இது ஒன்றை தவிர வேறு பாதையே கிடையாது அவங்களுக்கு. இந்த ரயில்வே ட்ராக்கு மேலேயே கூட்டம் கூட்டமாக ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து இங்கேருந்து நடந்து போகணும் அந்த ட்ராக்கு மேலேயே. இந்த ட்ராக்கு நம்ம பாம்பன் பாலம் மாதிரி அப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காங்க்ரீட் ஃப்ளோரிங் போட்டு அப்படி பண்ணப்பட்டால் பரவாயில்ல, அதுவும் கிடையாது. இந்த 2 தண்டவாளம் மட்டும்தான் போகுது. கீழே அந்த கட்டக்கட்டையாக வருமே, அது மட்டும்தான் இருக்குது. அது மேலே மிதித்து நீங்கள் போகணும். பிடிக்கிறது கூட 2 பக்கம் இடம் கிடையாது. இப்படியே இங்கே இருந்து அடுத்த ஸ்டேஷன் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ராக்சிமேட்லி. இந்த தண்டவாளத்து மேலேயே நடந்து போகணும். ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய உயிர் பறிக்கிற ஒரு பிரச்சனையும் இந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப வருஷமாக இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக நடந்து போகிறாங்கப்பா. திடீர்னு ட்ரெயின் வந்துருச்சுன்னு வச்சுக்க, எங்கிட்ட ஒதுங்குவீங்க? எங்கேயுமே ஒதுங்கிறதுக்கு இடம் கிடையாது. ஆனால் இப்படி வந்துருச்சுன்னா மக்கள் எங்கேயாவது ஒதுங்கணும்ல, அப்படிங்கிறதுக்காகவே அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு, சின்ன ஒரு இரும்பு கூண்டு மாதிரி ஒரு கேபின் மாதிரி அந்த தண்டவாளத்துக்கு சைடில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த கூண்டு கூட ஒரு 200 மீட்டருக்கு ஒரு தடவை தான் ஒரு கூண்டு இருக்குது. ஸோ ஒரு கூண்டிலிருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா ட்ரெயின் வர்றதுக்குள்ளே அடுத்த கூண்டுக்குள்ளே போய் நீங்கள் அப்படி உள்ளே போயிடணும். ட்ரெயின் பாஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி கூண்டை விட்டு வெளியே வந்து அப்படியே திருப்பி நடக்க வேண்டியதான் தண்டவாளத்து மேலே அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும். இப்படித்தான் காலம் காலமாக அந்த மக்கள் நடந்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் பல நேரங்களில் பல உயிர் பறிகளும் அங்கே அரங்கேறுது. காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எனக்கு இன்னும் 200 மீட்டர் கூண்டு இருக்குது. இப்போ தான் நான் கூண்டை விட்டு வெளியே வந்து ஒரு 50 மீட்டர் நடந்திருக்கேன். திடீர்னு அது மட்டும் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு ட்ரெயின் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்கிட்டுமே இறங்க முடியாது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 70 அடி ஆழம் கீழே, அதுக்கு மேலே அந்தரத்தில் இருக்குது அந்த ரயில்வே பிரிட்ஜு. அப்படி இருக்கும்போது எங்கிட்டுமே போக முடியாதுங்கிற இக்கட்டான சூழ்நிலை பல பேர் இதனாலேயே அடிபட்டு தன்னுடைய உயிரை பலி கொடுத்துருக்காங்க அந்த ட்ராக்கில். இப்படி ஒரு பிரச்சனையை இவ்வளவு நாளாக நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் படத்துடைய கதாநாயகன். இதுக்காக ஸ்ட்ரெயிட்டவே பிரசிடென்ட்டுக்கே ஒரு லெட்டரை போடுறாப்புல. மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கு நான் எழுதும் 54வது மடல் இது. நானும் இங்கு நாயாக கத்திக்கொண்டு மடல் எழுதுகிறேன். ஆனால் நீங்கள் என்னை மனிதனாக கூட மதிக்கவில்லை. தயவு செய்து எங்களுடைய ஊரின் இந்த பிரச்சனையை கூர்ந்து நோக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு நம்மளாலும் எழுதிக்கிட்டே இருக்காப்புல லெட்டரு. ஒரு சாதாரண சாமானியன் எழுதி என்னைக்கு அங்கேருந்தெல்லாம் ரிப்ளை வந்துச்சு பெரிய ஆளுகிட்ட இருந்து. அதனால் இந்த ஆள் எழுதிக்கிட்டே இருக்காப்புல, பதிலையும் காணா ஒன்றையும் காணா. இப்படி இருக்கிற ஒரு தருணத்தில் இவர் படிக்கிற ஸ்கூலில் ராகி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு படிக்கிறா. அந்த பொண்ணுக்கு இந்த பையன் மேலே ஒரு காதல் வேறு. ஏன்னா அந்த பையன் பயங்கர மண்டை மேக்ஸ்லலாம்.
அதனாலேயே ஒரு சின்ன க்ரஷ்ஷு, ஒரு காதல் வேறு அந்த பொண்ணுக்கு. இவரை பொறுத்தவரைக்கும் ஏமா அவன் ஊருக்கு ரயில்வே ட்ராக் இல்லை, அவன் செத்து பொழைச்சிக்கிட்டு இருக்கான், நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் காதல் வேறு அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பக்கம் ஒதுங்கி போகிறார். ஆனால் இறுதியாக இந்த கதையில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லுவேன். சாலிடான ஒரு பர்ஃபார்மன்ஸுப்பா. நம்ம பல இடங்களில் வந்து நண்பர்கள்கிட்ட பேசும்போதே பேசுகிறது உண்டு, ஜாப்பனீஸ்காரங்க மாதிரி கொரியன்காரங்க மாதிரிலாம் பர்ஃபார்மன்ஸில் கொண்டு வரவே முடியாது, வேறு லெவலில் பண்ணுறாங்கப்பா அவங்க. எப்படி இந்த மாதிரி ஒரு சீனுக்கு இப்படியெல்லாம் எமோட் பண்ண முடியும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியலை. அந்த அளவுக்கு அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒருவர்கிட்டையும் விடு. குறிப்பாக அந்த படத்தில் 4 கதாபாத்திரங்கள் தான் சித்தரிக்கப்பட்டிருக்கோம். கதாநாயகன், அவருடைய அப்பா, அவருடைய அக்கா, இந்த கதாநாயகனுடைய லவ்வர் ஒரு பொண்ணு இருக்கே அந்த ராகி, இந்த பொண்ணு, இந்த 4 கதாபாத்திரங்கள் தான் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப குறிப்பிட்ட கதாபாத்திரங்கள். இந்த 4 பேரும் பர்ஃபார்ம் பண்ண விதம் வேறு லெவல். அதுலேயும் கதாநாயகன், அப்பா, அக்கா, இந்த 3 கதாபாத்திரங்களும் நின்று பேசும் இந்த கதை நடிகளும் அந்த அளவுக்கு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸு எல்லாருக்கிட்டையும் இருந்து இதை நிச்சயமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இந்த படத்தை மொத்தமாக பார்த்து முடித்த உடனே. ரெண்டாவது, இந்த படத்துடைய கதைக்களம். தான் ஊருக்கு எந்த ஒரு வசதியுமே இல்லை போக்குவரத்துக்கு, ஐயா ஒரு ரயில்வே ஸ்டேஷனை தயவு செஞ்சு எங்கள் ஊருக்கு கட்டி கொடுங்கன்னு சொல்லி முறையிடுற படத்துடைய கதாநாயகன். அவ்வளவு தான் கதைக்கலாம். இதை ஒரு ரொமான்டிக் ட்ராமா வேறு அவங்க கடைசியாக அங்கங்கே பட்டிட்டிங்கரிங் பண்ணி மாற்றிருக்காங்க. ஆனாலும் இந்த படம் பார்க்கும்போது 2014 ஒரு மராத்தி படமாக வெளியான ஹாப்பி ஜெர்னி படமாகட்டும், 2018 பிருத்திவிராஜுடைய நடிப்பில் ஹூடேன்னு சொல்லி ஒரு படம் வெளியாச்சு. இந்த 2 கதைகளும் நமக்கு ஞாபகம் வரத்தான் செய்யுது. இன்னும் சொல்லணும்னா இந்த 2018 வெளியான ஹூடே படம் இருக்கே மலையாள படம், இதுவே அந்த 2014 மராத்தி படத்துடைய தழுவல் தான். அதனால் இந்த 2 கதைகளும் நிச்சயமாக நமக்கு பார்க்கும்போது அதே மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் அங்கங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படின்னு நமக்கு தோணுது. அது குறிப்பாக இப்படி நம்ம தோண வச்சதுக்கான காரணம் கதாநாயகனுக்கும் அவங்க அக்காவுக்கும் இடையிலான அந்த கதாபாத்திர வடிவமைப்பு. இந்த 3 படத்துலையும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் படம் பாருங்கள், ஏன் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். மூணாவது, இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இவங்க ஒரு சில சீன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற விஷயம். இந்த படத்தில் கதாநாயகனுடைய அப்பா கதாநாயகனுக்கு ஃபஸ்ட் டைம் என் பையன் பெரிய லெவலில் செட்டிலாக போகிறான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் அந்த சாப்பிட்ற டேபிளில் பையனை முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு சரக்கை ஊற்றி கொடுப்பாப்புல. அப்பாவே பையனுக்கு ஒரு சின்ன அப்படி சரக்கை ஒரு இதில் ஊற்றி கொடுப்பாப்புல. அந்த பையன் அப்படி குடிப்பா, அவங்க அப்பா குடிப்பார், சியர்ஸ். அந்த தருணத்தில் அந்த பையனுடைய ரியாக்ஷன் ஆகட்டும், பெரியவங்க முன்னாடி குடிக்கும்போது எப்படி குடிக்கணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு அங்கேயே அவங்க அப்பா பாடம் எடுப்பாப்புல. அது ஒரு சரியான காமெடி சீனு. டெஃபினட்டாக நம்ம அதை வந்து விழுந்து விழுந்து சிரிக்கக்கூடிய ஒரு சீனு. அது அந்த ஸ்பார்க்கு உங்களுக்கு படம் பார்க்கும்போது தான் தெரியும், செம்மையான ஒரு சீனு. ஆனால் இதே அப்பா இதே பையன் கதாபாத்திரம் ஒரு சீனில் பயங்கர எமோஷனலாக கதறி எழுதக்கூடிய ஒரு காட்சியும் இருக்கும். என்ன பர்ஃபார்மன்ஸியா! அந்த மாதிரி பயங்கர இன்டென்ஸான காட்சி அமைப்புகள் இந்த படம் நெடுகளும் அவ்வளவு சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லணும். சினிமோட்டோகிராஃபியும் மியூசிக்கும் இந்த படத்திற்கு அவ்வளவு பெரிய பலம். இந்த படம் சினிமோட்டோகிராஃபியில் அவ்வளவு ரிச்சாக இருக்கும். கதாநாயகனும் அந்த ஸ்கூல் ஃப்ரெண்டு ராகியும் சொல்லி இவங்க 2 பேரும் ஒரு நீரோட மாதிரி ஒரு பக்கத்தில் ஒரு இடத்துல உட்காந்துருக்க ஒரு காட்சி ஒன்று இருக்குது. அந்த சீன் பாருங்கள், செம்மையாக இருக்கும் ஃப்ரேமிங்கு. இந்த படமே அவ்வளவு அழகு. சினிமோட்டோகிராஃபி அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் மியூசிக்கெல்லாம் எங்கே வருது எங்கே வெளியே போகுதுன்னே தெரியாது. அவ்வளவு சூப்பராக இந்த கதைக்களத்துக்கு உட்கார வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் கிளியராக சொல்லிடுறேன், இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்காம யாரும் போகாதீங்க. இந்த படம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 35 நிமிஷம் அந்த படம் ஓடிடுச்சு. ஏதோ போகுது, என்ன படம் இது அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் எனக்கு கொடுத்துச்சு. ஒரு பெரிய இம்பேக்டே அது வரைக்கும் வரல. ஒரு 45 மினிட்ஸ், இது 2 மணி நேரம் படம் கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு 45 நிமிஷம் தாண்டினதுக்கப்புறம் இந்த கதைக்களம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில கதாபாத்திரங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு போய் இந்த படம் மொத்தமாக பார்த்து முடிக்கும்போது எப்படி அப்படிலாம் படம் எடுக்கிறாங்க இவங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் எனக்கு கொடுத்துச்சு. நம்ம அந்த கேரக்டர்ஸோடையே போய் அந்த கிராமத்திலே இருந்துட்டு வந்த ஒரு ஃபீலையே அந்த படம் கொடுத்துச்சு. அப்படி ஒரு படம். ஸோ நல்ல உலக படங்கள், அப்படி படங்கள் பார்க்குறவங்க மட்டும் பொறுமையாக பாருங்கள். உதாரணத்துக்கு மை ஃபாதர் மை சன் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு கதைக்களம்னு கூட நீங்கள் சொல்லலாம். அப்படி அந்த படம் பிடிச்சதுன்னா இந்த படம் உங்களுக்கு பொறுமையாக பாருங்கள், நிச்சயமாக பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்திற்கு ஃபில்மிகிராஃப் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 அவுட் ஆஃப் 10. இப்போது நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் 8 சைனிங் ஆஃப். பை.